ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்துருக்கிற விஷயம் தெரிஞ்சிடுது. ஸோ அதை வெளிக்காட்டாமல் சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, கனடாவில் அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காங்க, அவங்க மூலமாக அவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கு வெட்டிங் அப்படின்னு சொல்லி ரேவதியை திட்டம் போட்டு அனுப்பி வச்சு அவங்க நம்ம ரேவதியோட பாஸ்போர்ட்டை திருடிடுவாங்க. அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் கிடைக்காம 6 மாதம் நம்ம ரேவதி கனடாவிலே ஸ்டே பண்ண வைக்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கை நகர்த்துறாங்க. இந்த பக்கம் பூஜையை முடிச்சுட்டு ரேவதி வீடு வந்ததும் உடனே சாமுண்டீஸ்வரி ரேவதி எங்கம்மா போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, ஒரு முக்கியமான விஷயமா, கனடாவில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவள் பொண்ணுக்கு நாளை இன்னைக்கு கல்யாணமா, அதனால் திடீர்னு கனடா போக வேண்டி இருக்குது. ஆனால் பெரிய சிக்கலாக இருக்குது. நம்ம வீட்டில் உன்னை தவிர யார்கிட்டேயும் பாஸ்போர்ட்டே இல்லை, அதான் யோசிக்கிறேன், ஒன்றும் புரியல அப்படின்னதும், ஆமாம்ல நம்ம ரேவதிக்கிட்டேயும் மாமாக்கு நானேக்கா இருக்குது, இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னதும், அதுக்கு என்ன சித்தி, கல்யாணத்துக்கு நானே போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னதும் ரேவதி, தனியாவா போக போகிற, உனக்கு சிரமமாக போகுமேம்மா அப்படின்னதும், அதான் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்களேம்மா, அவங்க என்ன பார்த்துக்க மாட்டாங்களா என்ன, நீங்கள் இதை பற்றியும் ஃபீல் பண்ணிக்காதீங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆமாம் ரேவதி, இங்கே அக்காவுக்கு ஏகப்பட்ட வேலை, அக்கா வேலையை யாராலையும் பார்த்துக்கவும் முடியாது, உனக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட்டும் இருக்குது, அதனால் நீயே போயிட்டு வந்துடு அக்கா, இப்போ சந்தோஷமா உனக்கு அப்படின்னதும் ரேவதி, இப்போ கூட ஒன்றும் இல்லைம்மா, நான் ஏதாச்சும் சொல்லி அவளை சமாளிச்சுக்கிறேன், இதில் உனக்கு எந்த சிரமமும் இல்லையே அப்படின்னதும், ஆமாம் இதில் என்ன சிரமமாக இருக்க போகுது, நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, நான் நாளைக்கே கிளம்புறேன் அப்படின்னதும், ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா உடனே சந்திராவும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் ரூமுக்கு வந்துடுறாங்க. அக்கா பாத்தியா, ரேவதியாவே வலையில் மாட்டிக்கிட்டா, இனி அந்த கார்த்தியால் எந்த குடைச்சலும் இருக்காது நமக்கு அப்படின்னதும், ஆமாம் சந்திரா, எப்படியாச்சும் என் பொண்ணுனா வெளிநாடு அனுப்பியே தீரணும், இனி இந்த சாமுண்டீஸ்வரி வீட்டு பக்கமே அந்த கார்த்தி வரமாட்டாங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்பாடா, டே கார்த்தி, என் புருஷனையா கை நீட்டி அடிக்க வச்சுட்டு பாருடா, இன்னைக்கு நிரந்தரமாக உன் பொண்டாட்டிய உங்ககிட்ட இருந்து நான் பிரிக்க போகிறேன் அப்படின்னுட்டு சந்திரா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதை நாம் மாமா கிட்ட சொல்லணும் அப்படின்னுட்டு ரேவதி கார்த்தியை பார்க்க வராங்க. என்ன விஷயம் ரேவதி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன் அப்படின்னதும், மாமா நாளைக்கு நான் கனடா போக போகிறேன் அப்படி என்னது கனடா போக போறியா, என்ன ரேவதி சொல்ற, புரியலையே அப்படின்னதும், மாமா எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி கனடாவில் இருக்காங்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் மாமா, வீட்டில் எனக்கும் மாமாக்கும் மட்டும்தான் பாஸ்போர்ட் இருக்குது, அப்படி பார்த்தா நான் தான் போகணும் மாமா, இங்கே ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, ஸோ அம்மாவும் பாவம் மாமா எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதான் அம்மாவுக்கு பதிலாக நான் போயிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னது. என்ன ரேவதி திடீர்னு வெட்டிங் அதுன்னு சொல்லிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ இதில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னதோ, சேச்சே அப்படிலாம் எதுவுமே இல்லை மாமா, அம்மா என்ன போக வேணான்னு தான் சொன்னாங்க, நான் தான் அம்மாவுக்காக பரவாயில்லமா இருக்கட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னேன், அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னதும், இருந்தாலும் கார்த்திக்கு மனசு ஒரு மார்க்கமாக பயப்படுது. சரி ரேவதி, ஆமாம் நாளைக்கு எப்போ என்ன டைம் ஃப்ளைட் அப்படின்னதும் ரேவதியும் டைமை சொல்கிறாங்க. சரி ரேவதி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு கார்த்தியும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் மயிலை பார்க்குறாங்க. கார்த்தி எங்க அத்தை திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக எங்கேயோ இடிக்குதே அப்படின்னதும், ஆமாப்பா சகலை, நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கோம், இது வரைக்கும் கனடாவில் இருக்கிற ஃப்ரெண்ட் கூட அத்தை கண்டக்ட் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லைப்பா, இப்போது ரேவதியே கல்யாணத்துக்கு அனுப்புகிற அளவுக்கு இருக்குன்னா எங்களுக்கும் அதே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னதும், உடனே கார்த்தி சரிங்க நான் என்ன இதுன்னு பார்க்குறேன், ஆனால் சந்திரா அத்தை மேலே கொஞ்சம் நோட்டம் விட்டுக்கோங்க அப்படின்னதும் மயிலும் சரிங்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா சந்திரா நேராக சிவனாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இதை நம்ம மயில் கவனிச்சுட்டு மருதுன்னு கேட்டுட்ருக்காங்க. எங்க
ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னுட்டு உடனே அவங்க பண்ண விஷயத்த சந்திரா மயில் கிட்ட சொன்னதும் இது கேட்ட மயில் இல்லை நம்ம சிவனாண்டி கிட்ட சொன்னதும் சிவனாண்டி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. சூப்பர் சந்திரா, உன்னை நான் என்னவோ நினைச்சேன், ஆனால் நீ சாதிச்சிட்ட. அந்த ரேவதி மட்டும் கனடா கிளம்பினா போதும், அப்பாடா 2 பேரையும் நிரந்தரமாக பிரித்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னதும் ஆமாங்க, என் கண்ணு முன்னாடியே உங்களை அடிச்சிட்டாங்க, அதுக்கு அந்த கார்த்தி ரேவதியை பழி வாங்காமல் விட மாட்டான் அப்படின்னு சந்திரா பேசிட்டு இருக்காங்க. அடி பாவி சின்னத்தை, எனக்கு தெரியும் அப்போவே சகல சந்தேகப்பட்டுட்டாரு, இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அத்தை இப்படிலாம் பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னா எதுக்காக சின்ன அத்தையும் சாமுண்டீஸ்வரியத்தையும் இப்படி பண்ணணும், எப்படியோ நம்ம சகலைக்கிட்ட இருந்து ரேவதியை பிரிக்கத்தான் திட்டம் போட்டிருக்காங்க. உடனே சகலைக்கிட்டே இதை சொல்லலாம் அப்படின்னுட்டு மயிலோடி வராங்க. ஏப்பா சகலை, நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சுப்பா, அத்தை வேணும்னே ரேவதியை இங்கே வரவிடாமல் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டு தான் அனுப்புகிறாங்க அப்படின்னதும் உடனே காத்தே செம்மையாக அதிர்ச்சி ஆறாங்க. இப்போ என்னப்பா பண்ண போகிற, ரேவதியை அனுப்பாமல் விடுறது ஏன் பொறுப்புங்க, நீங்கள் ஒரி பண்ணிக்காது அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம மயிலும் சரின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொன்னா சிக்கலாயிடும் அப்படின்னுட்டு காத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒன்று என்ன பண்றாங்கன்னா ரேவதி கிட்ட இதை சொல்றதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னுட்டு உடனே காத்தி ரேவதியை வரவழைச்சு சாமுண்டீஸ்வரியோட திட்டத்தை சொன்னதும் இதை கேட்டு நம்ம ரேவதி சம அதிர்ச்சியாகிறாங்க. மாமா, என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அம்மா என்ன மாமா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கோபத்திலேயே இருக்காங்க அம்மா அவங்க மேல அப்படின்னதும் அம்மா ரேவதி இங்க பாரு, நாம அத்தையோட பேச்ச மறக்காம அவங்க போக்கிலேயே போய் தான் மடக்கணும் அப்படின்னதும் என்ன ஆனாலும் சரி மாமா, இன்னைக்கு நான் அம்மாவை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னதும் இல்லை ரேவதி கொஞ்சம் பொறுமையாரு, நான் சொல்றத மட்டும் பண்ணு, ஏற்கனவே உனக்கு தலையில அடிபட்டிருக்கு, ஸோ டாக்டர் வர 6 மாதத்துக்கு ஸ்டெயின் வர பண்ணுவேனான்னு சொன்னாங்க, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அத்தையை மடக்கணும் அப்படின்னதும் என்ன மாமா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ரேவதி. இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி நாளைக்கு சரியான ஃப்ளைட் டைமுக்கு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பு, அப்பன்னு பார்த்து வீட்டை விட்டு வெளியில் வந்ததும் மயங்கி விழுற மாதிரி நடி, உடனே அத்தை உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க, ஸோ அங்கே இருக்கிற டாக்டர் நம்ம டாக்டர் தான், நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், உடனே அவங்க உன்னை செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே தலையில் அடிப்பட்டதால அவங்களுக்கு இப்படி அடிக்கடி மயக்கம் வரும், இவங்களை தூர இடங்களுக்கு தனியாக அனுப்பாதீங்க, பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க, அதனால கண்டிப்பா அதை இனி இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே உன்னை வெளியில அனுப்ப மாட்டாங்க அப்படின்னதும் சூப்பர் மாமா, நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னுட்டு ரேவதி நேராக வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி ரேவதி வெளியில கிளம்புறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருக்காங்க. ரேவதி நாளைக்கே கிளம்பணும் அப்படின்னதும் கண்டிப்பாமா கிளம்பலாம் அப்படின்னு ரேவதியை நடிக்கிறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ முடிச்சு